ஸ்ரீ வெயிலுகந்த விநாயகரின் அருளாலும் 11 சித்தர்களின் துணையாலும் ஸ்ரீ அரியநாச்சி ஜோதிட சிரவண யூடியூப் சேனல் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகில் ஆகச் சிறந்த யோசனைகள் எல்லாம் பயனற்றவைதான். நீங்கள் செயல்படாத வரை உங்களின் செயலை உடனே துவங்குங்கள். உங்களின் பொன்னான நேரம் இது. நேர்களே, இன்றைய காணொளியில் நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா, மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளில் எதற்காக மேச ராசி முதலாவதாக சொல்றாங்க அப்படிங்கிறதையும், அதை தொடர்ந்து மேச லக்னத்தில் பிறந்தவர்களின் பொது குணநலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பார்க்கலாம். மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளில் மேச ராசி எதற்காக முதலாவதாக சொல்றாங்கன்னா, மேச ராசி என்பது செவ்வாயின் ஆட்சி வீடு. மேச ராசிக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசி பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த இடத்தின் அதிபதி சூரிய பகவான். இந்த சூரிய பகவானானவர் மேச ராசியில் உச்சமடைகிறார். உலக இயக்கத்தின் ஆதி கர்த்தாவான சூரியன் மேசராசியில் உச்சமடைவதால் மேசராசியை முதலாவதாக எடுத்துக்கொண்டார்கள். இந்த சூரிய பகவான் நவக்கிரகங்களின் தலைவன் என்றும் நவக்கிரகங்களின் முதல்வன் என்றும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மேச ராசியில உச்சமடைவதனால மேச ராசியை முதலாவதாகவும், லக்கணமாக இருந்தாலும் காலபுருஷ தத்துவத்தில் மேசத்தை முதலாவதாகவும் எடுத்துக்கொள்றாங்க. மேச லக்னத்தில் பிறந்தவர்களின் பொது குணநலன் எப்படி இருக்கிறவங்கள பார்ப்போம். மேச லக்னத்துல பிறந்தவங்க செவ்வாயின் ஆட்சி வீடான மேச லக்னம். மேச லக்னத்துல பிறந்தவங்க நல்ல உயரமான பருமன் இல்லாத உடல்வாகு கொண்டு இருப்பாங்க. கட்டுக்கோப்பான உடலை கொண்டிருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் என்றால் அவர் இராணுவ வீரர் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி உடல்வாகு வைத்திருப்பார். சூரியன் உச்சமடைவதால் நல்ல உயரமாகவும் இருப்பாங்க. இந்த மேச லக்னத்துல பிறந்தவங்க எதற்கும் பயப்படாமல் மனதில் தோன்றுவதை பட்டன ஒரு பெரிய கூட்டத்தில் கூட சொல்லிடுவாங்க. செவ்வாய்ங்கிறது ஒரு அஞ்சாத தன்மை கொண்டான கிரகம். இந்த மேச லக்னத்துல இருந்தவங்க ஒரு காரியத்தை அவங்கள்ட்ட ஒப்படைச்சோம்னா விரைந்து கனகச்சிதமாக அந்த காரியத்தை செய்து முடிப்பார்கள். சூரியனும் ஒரு அரசு அதிகாரியையும் அரசியல்வாதியையும் குறிப்பதால் மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் அரசியல்வாதிகளாகவும் அரசு அதிகாரிகளாகவும் இருப்பார்கள். மேச லக்னத்துக்காரர்கள் ஒரு அரசு அதிகாரியாகவோ அரசியல்வாதியாகவோ இருந்தால் ஒரு கூட்டத்தை சரியான முறையில் வழிநடத்தி செல்லும் ஆளுமையை பெற்றிருப்பார்கள். மேச லக்னத்துக்காரர்களுக்கு எப்பொழுதும் தான் தன்னால் முடியாத இல்லை, தனக்குள் தான் என்ற எண்ணம் எப்பொழுதும் தலைதூக்கியே இருக்கும். மேச லக்னத்திற்கு 2ஆம் இடம் ரிஷபம். ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன். 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வாக்கை குறிக்கும். சுக்கிரன் அதிபதி என்பதால் இவர்கள் இனிமையாக பேசுவார்கள். குடும்பத்தையும் இனிமையான மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார்கள். இவர்களுக்கு பணவரவு நல்ல முறையில் இருக்கும். எந்த அளவிற்கு பணவரவு உள்ளதோ அந்த அளவிற்கு இவர்களுக்கு பண செலவும் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடமான மீனத்தில் உச்சம் பெறுகிறார். அந்த 12ஆம் இடமான மீனம் அயனம், சயனம், சுபபோக விரயத்தை குறிக்கும். அதனால் எந்த அளவிற்கு வருமானம் வருகிறதோ அந்த அளவிற்கு இவர் செலவும் செய்வார். மிதுனம் 3ஆம் இடமான இந்த மிதுனம் புதனின் ஆட்சி வீடு. 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதரத்தை குறிக்கும். இளைய சகோதரர் பெரும்பாலும் மேச லக்னத்துக்காரருக்கு ஒரு நல்ல உறவில் இருக்க மாட்டார். ஒத்து போற மனசு இல்லாம, விட்டு கொடுக்கும் எண்ணம் இல்லாம
சண்டை சச்சரவு விரோதத்தோட இருப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடத்தின் அதிபதி புதன் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாகிறார். 4ஆம் இடம். 4ஆம் இடம்ன்றது கடகராசி. இதன் அதிபதி சந்திரன். மேசலக்கணத்திற்கு 4ஆம் இடத்தின் அதிபதியான சந்திரன் 2ஆம் இடம் ரிஷபத்தில் உச்சமாகிறார். 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வாகனம், இடம், பொருள் இவற்றையெல்லாம் குறிக்கும். இவங்க வீடு, வாகனம் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும். வாகனம் வாங்கும் போது 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால அந்த இடத்துல 2ஆம் இடமான ரிஷபத்துல சந்திரன் உச்சமாவதால லக்ஸரியான கார் வாங்கணும், நல்ல விலை உயர்ந்த கார் வாங்கணுன்ற எண்ணத்துல கார்கள் வாங்குவாங்க. அப்படி வாங்குற கார்களை இவங்க இயக்காமல் இருக்கணும், இவங்க ஓட்டக்கூடாது. எதனாலேனா 4ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. சரராசிக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் மாறாஸ்தானம். அப்படிங்கும் போது அந்த இடம் விபத்து ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த 4ஆம் இட கடகராசியில் செவ்வாய் பகவான் நீசமடைகிறார். அதாவது லக்கணத்தின் அதிபதி 4ஆம் இடத்தில் நீசமடைகிறார். அதனாலையும் வாகனங்களை இயக்காம இருக்கிறது நல்லது. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடங்கிறது சிம்ம ராசியே. சூரியனின் ஆதிக்கம் கொண்ட இந்த ராசி. சூரியன் மேசராசியில் உச்சமடைவதால் மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக ஆண் குழந்தைகள் இருக்க அதிக வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்லாமல் சூரியன் மேசராசியில் உச்சமடைவதால் இவர்களின் குழந்தைகள் ஜாதகரை காட்டிலும் பேரும் புகழும் பெற்று விளங்கவும் வழிவகுக்கும். 6ஆம் இடம் கன்னிராசி. மேசலக்கணக்காரர்களுக்கு 6ஆம் இடம் கன்னிராசி என்பதால் கன்னிராசியின் அதிபதி புதன். இவருக்கு அறிவு கூர்மையான எதிரிகள் இருக்க வாய்ப்புள்ளது. வழக்குகளை சந்திப்பார். மேசலக்கணத்தில் பிறந்தவர்கள் அரசியல்வாதியாகவும் அரசு அதிகாரிகளாகவும் இருப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் புகழ்பெற்ற பத்திரிகையாளர்கள் எதிரியாக இருப்பாங்க. எதனாலனா கன்னிங்கிறது அந்த புதன்கிறது பத்திரிகையாளர்களை குறிக்கும். அதனாலதான் மேக்சிமம் அரசியல்வாதிக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஒத்து போகாம இருக்கிறதுக்கு காரணம். 7ஆம் இடம் என்பது துலாம் ராசி. இது சுக்கிரனின் வீடு என்பதால் மனைவி ரொம்ப அழகானவராகவும் அன்பானவராகவும் இனிமையானவராகவும் இருப்பார். அதே சமயம் மேசலக்கணக்காரர்கள் தன் மனைவிக்காக அதிகமாக செலவும் செய்வார். ஏனென்றால் 7ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் உச்சமடைகிறார். 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது விருச்சக ராசி. மேச லக்கணத்திற்கும் விருச்சகத்திற்கும் செவ்வாய் அதிபதியாகிறார். முதலும் முடிவும் அவரே. தவறு என்றும் தெரிந்தும் அதை அவர்கள் செய்து மாட்டிக்கொள்வார்கள். விஷம் என்றும் தெரிந்தும் அதை அருந்துவார்கள். இந்த மாதிரி ஒரு குணநலங்களை கொண்டு வந்து தரும். மேச லக்கணத்திற்கு 9ஆம் பாவகமான தனுசு தந்தையை குறிக்கும். இது குரு வீடு என்பதால் தந்தையானவர் அமைதியானவராகவும் சாந்தமான சுபாவம் கொண்டவராகவும் தர்ம எண்ணங்கள் கொண்டவராகவும் இருப்பார். சூரியன் மேசத்தில் உச்சமடைவதால் ஜாதகர் தந்தை செல்வாக்குகளை கொண்டு பேரு போற்றும் விளங்குவார். அதே சமயம் தந்தையானவர் தனது தாயால் ஒதுக்கி வைக்கும் சூழ்நிலையும் ஏற்படும். ஏனென்றால் சூரியன் மேசத்தில் உச்சமடைவது போல் துலாத்தில் நீசமடைகிறார். அப்பொழுது தந்தை லக்கணக்காரர்களின் தாயால் ஒதுக்கி வைக்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது. மேச லக்கணத்திற்கு 10ஆம் இடம் மகர ராசி. மகர ராசியின் அதிபதி சனி பகவான். மகர ராசியில் செவ்வாய் உச்சமடைவதால் இவரது செயல்திறன் ஒரு இராணுவ வீரரை போல் இருக்கும். அதிகாரத்துடன் இருக்கும் தோரணையை ஏற்படும். ஒரு அதிகாரி எந்த அளவுக்கு அதிகார தோரணையை கொண்டு பேரும் புகழ்பெற்று விளங்குகிறாரோ அதே முறையில் இவர் ஒரு முதலாளியாக
இருக்கும் பட்சத்தில் கோட்டை விடுகிறார். ஏனென்றால் மேசராசியில் சனி பகவான் நீசமடைகிறார். 11ஆம் இடம், இது லாபஸ்தானம். தனது விருப்பத்திற்காகவும் சுய செயல்களுக்காகவும் சுய லாபத்தையே இழக்க தயங்க மாட்டார். ஏனென்றால் சனி பகவான் மேசத்தில் நீசம் என்பதால். 12ஆம் இடம் அயன சயன சுபபோக விரயம். மீனம், குரு பகவானின் ஆட்சி வீடான இந்த மீனத்தில் சுக்கிரன் உச்சமாகிறார். எனவே லக்னக்காரகர் ஆடை ஆபரணங்கள் போன்றவற்றுக்கு அதிகமான செலவு செய்து தனது பணங்களை விரயம் செய்வார். இதுதான் மேச லக்னத்தில் பிறந்தவர்களின் பொது குணநலன்கள். நேயர்களே, தொடர்ந்து அடுத்து வரும் காணொளியில் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குணநலம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். நீங்கள் நமது சேனலுக்கு புதிய நபர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்.